பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை ஆராதனையிலே எங்களை தாழ்த்தி கடந்து வருகிறோம். ஆண்டவரே, உலகம், தேசம், ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் வாழ்கிறதான இந்த மாவட்டம், எங்களுடைய கிராமம் பல சூழ்நிலைகளை எதிர்கொண்டிருக்கும் வேளையில் உங்களுடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் மீட்டு கொண்ட உங்களுடைய சம்பத்தாகி உங்களுடைய மந்தையாகி நாங்கள் உண்மை தொழுது கொள்ளும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டதன்படி, ஜெபித்துக் கொண்டதன்படி இந்த ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறதற்காய் நன்றி. துவக்க முதலுடைய முடிவு வரை நம்முடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்புகிறதற்காய் நன்றி. குடும்பமாய் பேர் பேராய் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வாங்க. ஆண்டவரே, துதி நேரங்கள், ஜப நேரங்கள், வார்த்தை தியானிக்கும் அனைத்து பகுதியும் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுவீராக. பரிசுத்த ஆவியான முழு பொறுப்பெடுக்கும்படி ஜெபிக்கிறேன். தேவாதி தேவன் இந்த ஆராதனையில் மகிமைப்படுவீராக. இரட்சகராகிய ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் சகலமும் கீழ்ப்படுத்தப்பட்டு என் இரட்சகர் இந்த ஆராதனையில் ஆமென் ஆமென் களி கூறப்படும்படி கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியில் பலமாய் செயல்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல ஆண்டவரே, நீர் எங்களை இந்த பூமியில தெரிந்து கொண்ட உன்னதமான நோக்கத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறோம். எங்களை ஆண்டு நடத்துவீராக. விடுதலையான ஆராதனை நேரங்களை தாரும் ஆண்டவரே. தேவ பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதான இந்த வேளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி. எல்லா புகழும் உங்களுக்கு சேரட்டும் ஆண்டவரே. சகலவற்றையும் உடைய கரங்களிலே கொடுக்கிறேன். நீர் ஆண்டு கொள்வீராக, நீர் மகிமைப்படுவீராக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். Thank you.
செய்து மகிமைப்படுத்த போகிறோம். அவர் இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் ஒன்றையும் பெற்றுக்கொள்கிறதில்லை. அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். சொல்லமா, நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். சொன்ன வார்த்தைகள் கொண்டு, நீ சொன்ன வார்த்தைகளை பிடித்துக்
செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. நம்பிக்கையோடு நாம கத்திரத்தில் வந்திருக்கிறோம், அவரை நம்பி வந்திருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. உண்மையென்று வேற நம்பிக்கை எனக்கு இல்லையா? நிந்தையும் அவமானம் சகித்துக் கொண்டு ஒரு செட்டை வேளையிலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையிலே உங்க கரத்தையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். இந்த கதையை சேர்ந்து பாடலாமா? Thank you, Jesus. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு எங்க வாழ்க்கையில நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. Thank you Lord. Hallelujah. எத்தனை நல்லவர், எத்தனை ஆச்சரியமானவர். அவரை நம்பின அவர்களை ஒரு நாள் அவர் கைவிட்டது. வேதம் சொன்ன அவரை நம்புகிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. அவர் நம்புகிறவன் செழிப்பார் என்று வேதம் சொல்லியிருப்பார். அவரை நம்பினார்கள், அவரை விடுவித்தார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. Amen, amen. Thank you Jesus. Thank you Lord. அவரை நம்புகிறவன் பாக்கியமான. Glory, glory. இந்த காலை வேளையில அவரை நம்பி வந்திருக்கிறோம். அற்புதம் செய்யப்பா என்று சொல்லி Thank you Lord. Amen. Praise the Lord. சரீரத்தில் அற்புதம் நடக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. ஆவிக்குரிய பகுதியில மனநிலையில் அற்புதம் நடக்கும். ஆமென். பொருளாதாரத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென். வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 நான் துதிப்பேன். தோறும் போற்றுவேன், நான் தோறும் போற்றுவேன். ஆண்டவர் இந்த நெருக்கடியான காலத்திலும் 7 மாதங்களை கடந்து இந்த 8ஆம் மாதத்துக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. எல்லா நெருக்கத்திலும் நமக்கு போதுமானவராக. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் போற்றுவேன்.
ஏராளமாக அவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார். எல்லா சூழ்நிலும் அவருக்கு எனக்கு போதுமான இருந்திருக்கிறார். என்னை தூக்கி சுமந்திருக்கிறார், என்னை தேற்றி ஆறுதல் படுத்திருக்கிறார், என்னை பலப்படுத்தியிருக்கிறார், என் கண்ணீரை அவர் துடைத்திருக்கிறார், என் பலவீனங்கள் அவர் எனக்கு பலன் தந்திருக்கிறார். 7 மாத காலமா என்னை நடத்தி வந்த அந்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லாமல் இருக்க மாட்டேன். கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது வேலை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலை தாரும் தேவா. புதிய கிருபையினால காலை வேளையில் புதிய நாளுக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். வெட்கத்திற்கு பதிலாக ஆமென்.
Praise the Lord. நிந்தைக்கு பதிலாக ஆமென் ஆமென், தோல்விக்கு பதிலாக, பலவீனத்திற்கு பதிலாக, குறைவுக்கு பதிலாக ஆண்டவர் சகலத்தை மாற்றி அமைக்கிறவராய் இந்த ஆராதனை விழாவை கொண்டிருக்கிறார். ஆமென் ஆமென். அவரை உள்ளத்தினால திறந்து ஆராதனை செய்யலாமா? Thank you Jesus. ஒருவரும் சேராமொழியில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதர்கள் யார் கண்டிடார் மகிமை உடையவர் எங்கள் தேவனே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவரை, ஒப்பற்றவரை, ஆமென், 1000 10,000 பேர்களில் சிறந்தவரை, அதிசயங்களை செய்கிறவரை, ஆச்சரியமானவரை செய்கிறவரை, நேற்று மீண்டும் என்றும் மாறாதிருக்கிறவர், நாளுக்கு மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord. Amen. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. மையை நாங்கள் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். Hosanna, Hosanna, உன்னதத்தில் Hosanna, Hosanna. உம்மை உயர்த்திடுவோம், துதி நிறைவுடன் கர்த்தரே நீர் உயர்த்திடுவே. ஹோசானா ராஜனே. ஆமென். ஹோசானா Hosanna, ராஜனுக்கே. Hosanna, amen. Hosanna, glory to God, amen. Hosanna, ராஜனுக்கே. உம்மை உயர்த்திடுவோம், துதி நிறைவுடன் Hosanna ராஜராஜனே. Hallelujah. உம்மை உயர்த்திடுவோம், துதி நிறைவுடன் கர்த்தரே நீர் உயர்த்திடுவே. Hosanna Hallelujah. இத்தனை பேர் சொல்லுவோம் ஆமென். உம்மை உயர்த்திடுவோம், துதி நிறைவுடன் கர்த்தரே நீர் உயர்த்திடுவே.
Thank you, Lord. Amen, 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 amen. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Lord, we lift up your name with your heart full of prayer. Be exalted, O Lord, your God. Hosanna in the highest. Hosanna in the highest. அவரே மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த காலவெளியில் அவருடைய மகிமையான சமூகம் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஆமென். Glory, 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 glory. அவர் ஒருவருக்கே மாட்சிமை, அவர் ஒருவருக்கே மகிமை, அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். Amen, amen, amen. அதற்காகவே நம்மை இந்த பூமியில் தெரிந்தெடுத்திருக்கிறார். Amen. இவர்களின் ஜனங்கள் என்னை நாளையில் துதி அவர்கள் சொல்லி வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். Amen, amen, amen. Glory, glory, glory. மகிமை, மகிமை, மகிமை. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை விளங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். மாட்சிமை நிறைந்த உம்முடைய சமூகத்தை ஆண்டவரே இந்த காலை வேளையில் உம்முடைய ஜனங்கள் அனுபவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீட்டப்பட்ட புயங்களை உடைய தேவனைகள் நடுவே விழாவிக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய கரத்தின் வல்லமை இந்த காலவெளியில் வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே சகலமும் கீழ்ப்படுத்தப்பட்டு ஆண்டவரே உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். எல்லா எண்ணங்களை, சிந்தைகளை, சோர்வுகளை, பலவீனங்களை, வாழ்க்கையில் எதிர்கொள்கிற எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி விட்டதற்காக நன்றி. உம்முடைய கிருபை இந்த காலவெளியில், இந்த புதிய நாளின் காலவெளியில் ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளுகிற இந்த பரிசுத்த ஆண்டவரை கர்த்தாவே ஆராதனை மாட்சிமை விளங்குகிறதற்காக நன்றி. ஒவ்வொரு மேலும் ஆண்டவர் ஒரு புதிய அபிஷேகத்தினாலே ஆண்டவரே புதிய மாதத்துக்குரிய கிருபையினாலே நீர் நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். சத்துரு வெட்கப்பட்டு போகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலைகள் ஆண்டவரை மாற்றுகிறப்படுவதற்காக ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். Thank you Lord, thank you Lord. புதிய நம்பிக்கையோடு உம்முடைய பிள்ளைகள் உம்மை தொழுது கொள்கிற அந்த கிருபைக்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. உன்னதத்தின் பலன் உம்முடைய பிள்ளைகளை வந்து நிரப்புவதாக, உன்னத பலன் ஒவ்வொரு மேலும் வந்து இறங்குவதாக. ஆமென், ஆமென். Glory, 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 glory. கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Jesus, hallelujah, 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 hallelujah. Praise the Lord, shake it, na 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 na, santulona. Rimalana magana sagulama. Praise the Lord, Evasantuna na na dia tuna na mala. Glory Jesus. Hallelujah. Praise the Lord, amen. எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லோரிலும் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தையும் படைத்தவர். அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர், அவர் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்திருப்பவர். அந்த காலவெளியில் நாம் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். குறைவுகளெல்லாம் நிறைவாகுமே, குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே, நிறைவான வாஞ்சிக்கிறேன், நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன். அவர் நிறைவானவர். அவர் சமூகத்துக்கு வரும்பொழுது நம்மை நிறைவாக்கித்தான் அனுப்புவார். ஒரு நாள் நம்மை குறைவோடு விட்டுவிடுகிற தேவன் அல்ல.
அவருடைய நிறைவுக்குள்ளே உங்களை அழைத்து வருகிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னும் அவர் உங்களை நிரப்ப போகிறார். மகிழ்ச்சியினால் நிரப்புவார், ஆனந்த தைலத்தினால் நிரப்புவார், விசுவாசத்தினால் நிரப்புவார். ஆமென் ஆமென். வேத வார்த்தையினால் உங்களை நிரப்புவார், புதிய கிருபைகளினால் உங்களை நிரப்புவார். ஆமென் ஆமென். நன்மைகளால் உங்கள் வாழ்க்கை நிரப்ப போகிறார். எஸ் 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 எஸ். நீங்கள் சொல்ல போகிற பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்ல போகிறீர்கள். அல்லேலூயா. நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன், நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன். குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே, குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே. நிறைவான பலனை நான் நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன். வாழ்க்கையில் எத்தனை சூழ்நிலைகள் மாறினாலும் அழைத்தவர் நீர் இருக்க நான் ஒரு நாள் நான் பயப்படுகிறது. என் குறைவை நிறைவாக்க வல்லவராக இருக்கிறேன். பக்தன் அறிக்கை செய்கிறான். அல்லேலூயா. உன்னை அழைத்த தேவன், உன்னை அழைத்த தேவன் அந்த நிலையில உன்னை விட்டு விடுகிறவர் அல்ல. ஒரு நிறைவை கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிறார். ஆமென் ஆமென். எல்லா குறைவுகளும் உன்னை மட்டும் மாறுகிறது, எல்லா குறைவுகள் ஒழிந்து போகிறது. வேதம் அதைத்தான் சொல்கிறது. நிறைவானது வரும் பொழுது குறைவுகள் ஒழிந்து போகிறது. வாழ்க்கையில் குழப்பங்கள் வந்தாலும் அழைத்தவர் நீர் இருக்க பயமே இல்லை. வாழ்க்கையில் குழப்பங்கள் வந்தாலும் அழைத்தவர் நீர் இருக்க பயமே இல்லை. வாக்கு தந்தவர் மாறாதவர், உன்னை நடத்திடுவார். வாக்கு தந்தவர் மாறாதவர், என்னையும் நடத்திடுவார். குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே, நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன், நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன். உறவிலோடு வந்திருக்கிறேன். நம்மோடு கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நாம் விசுவாசித்து பாடிக்கொண்டிருக்கிறோம். நிறைவான பலனை கர்த்தருக்கு தரப்போகிறார். ஆமென் 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 ஆமென். ஒரு நாள் மோவாப் தேசத்திலிருந்து ஒரு பெண் எருசலேமுக்கு கடந்து வந்தார். பெத்லகேமின் அந்த சிற்றூருக்கு அவள் வரும் பொழுது அவள் குறைவோடு கூட கடந்து வந்தார். தன் உறவுகளை இழந்து வாழ்க்கையில் ஒன்றுமற்றவளாய் அவள் கடந்து வந்தார். அவளுக்கு என்று சொல்லிக்கொள்ள ஒன்றுமே இல்லாத ஒரு நிலை. ஒரு நாள் அவள் நிலத்தில் கதிர்களை பொறுக்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த நிலத்துக்கு எஜமானாகிய போவாஸ் சொன்னார். அந்த பெண்ணை விசாரித்தவள் அந்நியன் பெண் என்று விசாரித்த போது அவளுக்கு ஒரு தீங்கும் செய்யாதபடி அவள் கதிர்களை எடுத்துக் கொள்ளட்டும், அவள் இளைப்பாறுவதற்கு இந்த பந்தலில இடம் கொடுங்கள், அவளுக்கு ஆகாரம் கொடுங்கள், தண்ணீரை கொடுங்கள் என்றெல்லாம் அந்த எஜமான் சொல்லி அந்த பெண்ணை பார்த்து சொன்னான், இஸ்ரவேலின் தேவனிடத்தில் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். ஆமென். ஆண்டவரிடத்தில் வந்த பிள்ளைகளுக்கு நிறைவான பலன் உண்டு. குறைவுகள் எல்லாம் மாறிப்போம். ஆமென் ஆமென். அவர் நம்மை நிரப்புகிற தேவன், அவர் நம்மை நிரப்புகிற தேவன். இந்த நிறைவான பலனை எதிர்நோக்கி வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய நிறைவு வருகிறது. அந்த கசப்பு, அந்த பாரங்கள், அந்த கவலைகள், அந்த தோல்வியின் எண்ணங்கள், எதிர்காலத்து குறித்த பயங்கள்
ஒன்றுமில்லையே என்று சொல்லுகிறதான அப்படிப்பட்டதான தாழ்வு மனப்பான்மை, இந்த குறைவான விஷயங்களை உங்களை விட்டு கர்த்தர் எடுக்கிறார். சிந்தையை விட்டு, மனதை விட்டு அதை எடுக்கிறார். ஒரு நிறைவின் ஆசீர்வாதத்தை, தேவ திருவார்த்தைகளை, விசுவாசத்தை உங்கள் வாழ்க்கையில் அதை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆமென். உன்னத காரியங்களினால், உன்னத ஆசீர்வாதங்களை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இனி நீங்கள் குறைவோடு வாழ்கிறதில்லை. உங்கள் குறைவெல்லாம் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு விட்டார். உங்கள் குறைவுகள் எல்லாம் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். ஆமென். வேதம் சொல்லுங்கள், உங்கள் குறைவுகள் எல்லாம் மகிமையில் நிறைவாக்கப்படும். நிறைவாக்குகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றினால் நிரப்புகிறவர் என்ற நாமம் அவருக்கு உண்டு. ஆமென். என் ஆண்டவர் நிரப்புகிறவர். எஸ், glory to God. இன்னைக்கு கர்த்தருனை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஜீசஸ், glory, 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 glory. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீ மாறுமே. நிறைவே நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. இந்த நிறைவானுடைய நிறைவு இறங்கி வருகிறது. ஆமென். கர்த்தருடைய நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆமென். குறைவுகள் மறைகள் இயேசுவின் நாமத்தில். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அந்த நிறைவை உனக்குள்ளே கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். விசேஷித்தவர், விசேஷித்தவர் என்று கர்த்தருடைய நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆமென். எகிப்து நாட்டிலே ஆமென், 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 ஆமென். glory, glory, glory. யோசேப்பு தான் விசேஷித்தவர். நன்றி, 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 நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. Yes, glory to God. இந்த பாபிலோன் தேசத்திலே தானியேல் தான் விசேஷித்தவன். ஆமென், 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 ஆமென். விசேஷித்த கிருபையினால் உன்னை நிரப்பி பயன்படுத்த போகிறார். விசேஷித்த நன்மையினால் கர்த்தர் நிரப்ப போகிறார். உன்னை விசேஷித்தவனாய் கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. Glory Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Amen, amen, amen. மோசே இதை அறிந்து இவ்வாறு சொல்கிறார். ஆண்டவரே, நான் எதினால் விசேஷித்தேன்? என்னோடு வருவதினால்தான் நான் விசேஷித்தவன் என்று சொல்கிறார். இன்னைக்கு நாம சொல்லலாம், ஆண்டவரே, நாங்கள் விசேஷித்தவர்களாக இருக்க இந்த புதிய மாதத்திலே அவரோடு பயணிக்க போகிறோம். அல்லேலூயா.
எனக்கு அன்பான தேவஜனம், ஆண்டவர் உன்னோடு கூட கடந்து வருகிறவராக, உலகத்தின் முடிவு பெறுந்த நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இந்த தேவன் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. அவரோடு பயணிக்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு தந்ததற்காய் கரங்களை தட்டி அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். வரத்துக்கேறும் பணிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எங்கள் தேவனே. என் பாதை தோன்ற பண்ணுமையா எங்கள் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் மதன்பை, கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் மதன்பை, அருமையாக என்றழைக்கும் அன்பில் தூதராக செய்யும் தேவனே. நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேவதே அவள் பூமியில். அவளிடத்தில் நாம் நெருங்கி வருவோம். என்ன வழி நடத்துங்க என்று கேட்போம். அவர் விலகாமல், ஒரு நாள் நம்மை விட்டு விலகாமல் 7 மாதங்கள் நடத்தின அதே தெய்வம் உலகத்தில் என்ன சூழ்நிலை நிகழ்ந்தாலும் உன்னை விசேஷித்தவளாய் வைத்து உன்னை வழி நடத்த, குறைவில்லாமல் நிறைவை உன் பாத்திரம் நிரம்பி வழிய செய்து உன்னை வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். அந்த தேவன் தான் ஒரு நாள் இரவிலே யாக்கோபோடு பேசினார். நான் உன் முற்பிதாக்களின் தேவன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். முற்பிதாக்களோடு இருந்த அந்த தேவன் வானம் திறந்தவனோடு பேசினார். என் அருமையான தேவ ஜனமே, யாக்கோபு தன் மாமன் வீட்டுக்கு தனியாய் போகவில்லை. சர்வ வல்லமுள்ள தேவன் அவனோடு கூட இருந்தார். சர்வ வல்லமுள்ள தேவன் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென், ஆமென். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். ஆமென். எஸ், அவர் உன்னை போகும் இடமெல்லாம் அவனோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கைக்கு அந்த வாக்குத்தத்தம் அளிக்கப்பட்டிருக்கிறார். எகிப்துக்கு சென்ற யோசேப்போடு அவர் இருந்தார். பாபிலோனுக்கு சென்ற எபிரேய வாலிபரோடு அவர் இருந்தார். என் அருமையான தேவ ஜனமே, இஸ்ரவேல் கோத்திரத்தில் பிறந்த எஸ்தரோடு அவர் இருந்தார். ஆமென், 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 ஆமென். ஆமென். ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதோடு அவர் இருந்தார். அவர் இருந்தவராகவே இருக்கிறார். உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து அளவில்லாத கிருபை உன் வாழ்க்கையில் அருளி உன்னை நிறைவான பாத்திரமாய் உன்னை வைத்திருக்க, சகல ஜனங்களை பார்க்கல உன்னை மேன்மையாய் வைத்திருக்க அவர் விரும்புகிறார். இந்த காலவேளையில் ஆண்டவர் நீர் என்னோடு கூட இருப்பதனால் நான் விசேஷித்தவனாய் இருக்கிறேன். எஸ், கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஆமாண்டவரே, விசேஷித்தவனாய் என்னை வைத்துக் கொள்வதற்காக ஒரு விட்டு ஒரு நாள் நாம் தூரம் போகாமல் சோர போகாமல் அவரை சார்ந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார்கள். இந்த ஆராதனை தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படி தேவன் நம்மோடு இடைப்படும்படி கர்த்தரால் ஏவப்பட்ட பிள்ளைகள் ஆராதனைக்கு மட்டும் சுருக்கமாய் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். தேவன் இந்த புதிய நாளிலே, இந்த புதிய மாதத்தின் காலை வேளையிலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். சென்ற நாட்கள் எல்லாம் நம்மை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். இன்றைய மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை நாம் பெற்று அதனோடு தேவ செய்தியை தியானிக்கலாம். வேகமாய் போகலாம். வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எரேமியா 29:11.
கர்த்தர் சொல்லுகிறார். ரைட், இப்போ நம்ம எல்லாரும் கொரியா ஸ்டைலில் வாசிக்கலாமா? எல்லாரும் எரேமியா 29:11 எடுத்துக்கங்க, சேர்ந்து வாசிக்க போகிறோம். அல்லேலூயா. ரைட், ஸ்டார்ட். இந்த வெள்ளிக்கிழமை கூட இந்த வசனத்தை கொஞ்சம் டச் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். சோ இந்த வாக்குத்தத்தம் தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை தேவன் நம் வாழ்க்கையிலே கிடைக்க செய்ய போகிறார். சோ இந்த வாக்குத்தத்தம் ஒரு பக்கம் கொடுத்தார். நமக்கு இன்றைய செய்தியினுடைய தொடர்ச்சியும் இதுதான் இருக்குது இல்லையா? நான் 3 காரியங்களை சொன்னேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல 1 பாஸ்டர், 2 பாஸ்டர் அப்படின்றீங்களா? என்னங்க பிலிப்பியர்ல 3 காரியங்களை சொன்னேன். கர்த்தாவே எண்ணிக்கொண்டிருக்கிறேன். சிலர் என்ன என்றாங்க தெரியல. போய் இட்லி வைக்கணுமே, பிரியாணி பண்ணணுமே, அப்படி என்றீங்களா என்னன்னு தெரியல. தேவ பிள்ளைகளே, எண்ணிக்கொண்டிருக்கிறேன். என்ன எண்ணுகிறேன்? நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவன் என்று எண்ணாமல், இந்த உலகத்தினுடைய ஆஸ்தி, உலகத்தின் மதிப்பு, உலகத்தின் கவர்ச்சி, இந்த உலகத்துல மேன்மையா இருக்கிற விஷயம் எதுவோ அதெல்லாம் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் நான் எண்ணுகிறேன். அல்லேலூயா. அந்த எண்ணம் வந்தாதான் அவரை இரண்டாவது என்ன செய்ய முடியும்? இரண்டாவது என்ன வார்த்தைங்க? தொடர்கிறேன். சொல்லுங்க, சொல்லுங்க. பார்த்துருக்கிற பார்த்து சொல்லுங்க, கையெல்லாம் கொடுக்க கூடாது. எண்ணுகிறேன், தொடர்கிறேன். என்னதான் தொடர முடியும்? விட்டாதான் ஆண்டவரை தொடர முடியும். விடவே செய்ய முடியாதுங்க, தொடரவே முடியாது. அல்லேலூயா. அப்ப தொடர்கிறேன். எப்படி தொடர்கிறேன்? ஆசையா தொடர்கிறேன். போன வாரம் அதுல 7 பாயிண்ட் கொடுத்தனா தொடர்கிறேன். எத்தனை பேர் எழுதி வச்சீங்க? அற்புதமான செய்தி. உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையோ, எனக்கு செய்தியை வெளியே கேட்டவங்க, இந்த செய்தியெல்லாம் வெளியே கேட்கறாங்க, தான் ரெக்கார்ட் பண்றாங்க. அவங்க சொன்னாங்க, அருமையான செய்தி ஐயா, இந்த கடந்த வாரம் இந்த கிடைத்த அந்த செய்தி. 7 காரியங்களை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆசையாய் தொடர்வதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு வச்சா அவர் சொல்றாரு, முதல் குறிப்பு என்னன்னா, அவர் அறியணும் என்பதற்காக என்ன செய்யறேன்? ஆசையாய் தொடர்கிறேன். நம்பர் 1. நம்பர் 2, விசுவாசத்தினால் வருகிற நீதியை அடைய நான் அவரை தொடர்கிறேன். சுய நீதி கிடையாது. என்ன நீதி எனக்கு வரணும்? ஆமா, விசுவாசத்தினால் வருகிற நீதியை நான் அடைவதற்கு அந்த பிராக்டிஸ் வரணும்னா இயேசுவை தொடரணும். உங்களுக்கு புரியுதுங்களா? தண்ணியை பார்த்து அதுல கடல் மேல நடக்க முடியுமா? நடக்க முடியுமா? நடக்க முடியல. பேதுரு சொல்றான், நீங்க நடந்தீங்க ஆண்டவரே, என்ன நடக்க சொல்றீங்களா? எப்படி ஆண்டவரே அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருங்க? என்ன சொல்றாருங்க? சொல்லிடுங்க பாஸ்டர், நீங்களே என்ன சொல்றாருங்க? அப்படியே விழுந்துறீங்க, கரெக்டா சொல்லுங்க. பேதுருவை பார்த்து சொல்றாரு, இயேசு நடக்கிறார், ரபி நீங்க தண்ணி மேல நடக்கிறீங்களே, நானும் நடக்கணும் ஆசையா இருக்கிறது. ஆசை இருக்குது தொடர்வதற்கு. ஆனா என்ன நீதி வேணும்? ஆமா, சுய நீதியில வாழவே முடியாது. அப்ப சொல்றாரு, விசுவாசம் இருந்தால் நடந்துவான்னு சொல்றாரு. அல்லேலூயா. இப்போ விசுவாசத்தை அவன் எடுத்துட்டு நடந்து வரான். ஆச்சரியமா இருக்குது. தண்ணி மேல நடக்கிறேன். பேதுரு எவ்வளவு பெருமையா சொல்லியிருப்பான் தெரியுமா? மற்ற சீசலோட நான் தான் என்ன தண்ணி மேல நடக்க வச்சாரு ஆண்டவரே, நீலாம் ஒண்ணும் கிடையாது இருப்பான். அந்த தண்ணி மேல நடந்து வந்து எவ்வளவு சந்தோஷங்க அவரு. இதெல்லாம் பார்த்தாரு, விசுவாசம் இருந்தது. இயேசுவை பார்த்தாரு, அந்த நடந்ததுனால வந்த சந்தோஷத்தை பார்த்தாரு. ஒரு காத்து புஷ்னு அடிச்சதுங்க, அவ்வளவுதான். உடனே எதை பார்த்தாருங்க? பிரச்சனையை பார்த்தாரு, தண்ணியை பார்த்தாரு, மூழ்க ஆரம்பிச்சார். அல்லேலூயா. இயேசு வீட்டில் என்ன செஞ்சாருங்க? மறுபடியும் தூக்கி அவனை எடுக்கிறார். அல்லேலூயா. என் அருமையான தேவன், இதுதான் நம்ம லைஃப். இப்படிதான் போயிட்டு இருக்குதுங்க. கொஞ்சம் அப்படி தண்ணி மேல நடக்கிறோம், கொஞ்சம் என்ன செய்யறங்க? அப்பப்போ மூழ்கி போகிறோம். காரணம்னா, சுய நீதி வரும்போதெல்லாம், உலகத்தின் காரியங்கள் வரும்போதெல்லாம், உலகத்தின் அறிவு நமக்குள்ள வரும்போதெல்லாம், நம்முடைய திறமைகளை நாம் சாரும் பொழுதெல்லாம், நம்முடைய பலத்தை நாம் சாரும் பொழுதெல்லாம் உள்ளே மூழ்கி போகிறோம்.
அப்போ விசுவாசத்தினால் வருகிற நீதி நமக்குள்ள இருக்குமானா இப்படிதான் நடக்கும். இது ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அது எப்படிலாம் எனக்கு தெரியாது, சொன்னா செய்வார். அப்படியே நம்ம விசுவாசத்தை வாழ்றோம் பாருங்க, அதுதான். அதை பத்தி நான் நிறைய சொன்னேன். ரைட். மூன்றாவது, அவரை ஆதாயப்படுத்திக் கொள்ள. அதான் ரெண்டாவது இல்லையா? ஏன் அவர் ஆசையா தொடர்றேன்னா, அதை பிடிச்சா இதை பிடிச்சா இல்ல, யாரை பிடிக்கணுங்க? அவரை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுவாங்க சிலர், கல்யாணம் ஆனதுமே என் பையனை இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா, பிரிச்சுட்டா. ரொம்ப டேஞ்சரா இருக்கு, அவ கையில வச்சுக்கிட்டா, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அவ நல்லா கவனிங்க, அது அழகா சொல்லணும்னா, அவள் தன் புருஷனை ஆதாயப்படுத்தி கொண்டாள். வேற கண்ட்ரோல் இல்ல, அவளுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்தான். அன்பின் நிமித்தமாக ஆதாயப்படுத்திக் கொள்வது. இயேசு கிறிஸ்து கூட நீங்க அப்படிதான் ஆதாயப்படுத்திக்கணும். அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆண்டவரை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நன்மையை நாம் அவர் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ரைட். மூன்றாவது, விசுவாசத்தின் அவரின் நீதி. நான்காவது, உயிர்த்தெழுதலின் வல்லமையும் உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தையும் நான் அடையணும். அல்லேலூயா. நானும் உயிர்த்தெழுதலை ஒரு நாள் பெறணும். உயிர்த்தெழுதலின் வல்லமைன்னு சொன்னா, இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து நான் இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தாரோ, பாவத்தை ஜெயித்து அந்த வல்லமையில் நான் வாழ வேண்டும். நான் மரிச்ச பின்னாடி உயிர்த்தெழுதல் கடைசியில் இருக்குது இல்லையா, அந்த உயிர்த்தெழுதல் எனக்கும் கிடைக்கணும் என்பதற்காக தான் நான் ஆசையாய் தொடர்கிறேன். அல்லேலூயா. இன்று மரித்தால், நம்மை அடக்கம் செய்தால், இயேசு வரும்போது நம்ம எழுப்புவோமா? எத்தனை பேர் எழும்புவீங்க? ரெண்டு விஷயம் சொல்லுது தெசலோனிக்கர், உயிரோடு இருக்கிறவங்க அப்படியே மறுரூபம் ஆயிடுவாங்க. ஏற்கனவே மரிச்சு கல்லறையில் வைக்கப்பட்டு நினைச்சுவாங்க, எழுந்திருப்பாங்க. ரெண்டு பேருக்குமே டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும், உருமாற்றம் நடக்கும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடக்குதுன்னா, இது நடந்த உடனே நீங்க எங்கோனாலும் ஊடுருவி போலாம். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு சாயல் உங்களுக்கு வந்துடும், அந்த மகிமையின் சாயல். தேவதூதர்களை போல மாறிடுவீங்க. ஆமென். அப்ப நல்லா கவனிங்க, இது நடக்கணும் என்பதற்காகத்தான் நானும் உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறணும் என்பதற்காக அவரை தொடர்கிறேன். அடுத்தது, அதை பிடித்துக் கொள்ள, என்னை பிடித்துக் கொண்ட ஒரு பர்பஸ் இருக்குது இல்லையா? அவர் என்னை எதற்காக தெரிஞ்சுக்கிட்டாரோ அதை நான் பிடித்துக் கொள்ள அவரை ஆசையாய் தொடர்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது, அவர் பாடுபட்டார். பைபிள் அழகா சொல்லுது, அவரோடு கூட பாடு சகிப்போமானால் அவரோடு கூட. நல்லா கவனிங்க, பாடு நீங்க தனியா இல்ல. எப்ப கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோமோ, கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார், கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ள வந்து விட்டது. நாம் ஒரு தனி நபர் அல்ல, நாம் கிறிஸ்துவை உடையவர்கள். அல்லேலூயா. அப்போ இப்ப நாம் பாடுபட்ட கூட யாரும் பாடுபடுறா? சொன்னாரா இயேசு? அது அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருந்தபோது கிறிஸ்துவர்களை என்ன செய்தாங்க? சபையை துன்பப்படுத்தினார். அப்ப ஆண்டவர் அவனுக்கு தோன்றி பயங்கரமான பிரகாசமான ஒரு வெளிச்சம் கண்ணை பறிச்சது. அவன் கண்ணெல்லாம் தெரியாம போயிடுச்சு. அது அவன் சொல்றான், அதிகமான சூரிய பிரகாசத்தின் வெளிச்சத்தை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணும் தெரியல, நான் கைலாகு கொடுக்குள்ள தேடினேன், எனக்கு கண்ணு தெரியல. அப்ப அவன் கண்ணு தெரியல, ஆனா அவர்கிட்ட பேசுறான், நீங்க யார் ஆண்டவரே? நான் யாரா? நான் யார் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற, உங்களை எப்பங்க நாங்க துன்பப்படுத்தணும் அப்படின்னு கேட்டா, இயேசு இப்படி சொல்லிருப்பா, என் ஜனத்தை துன்பப்படுத்தினியே, அந்த ஜனத்துக்குள்ளதான் நான் இருக்கிறேன். இப்ப சொல்லுங்க, கிறிஸ்து எங்க இருக்கிறார்? நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இப்போ நம்ம உலகத்துல சத்தியத்தின் நிமித்தம் நமக்கு வருகிற பாடுகள் எல்லாம் கிறிஸ்துவோடு வருகிற பாடுகள். அந்த பாடு சகித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும். அல்லேலூயா. அவரோடு கூட பாடு செய்யும்படி நான் அவை தொடர்கிறேன். அடுத்தது, ரைட், அவ்வளவுதான் இல்லையா? கடைசி பாயிண்ட், பந்தய பொருள் லக்கு. நமக்கு இருக்கிற என்ன பரிசு வைத்திருக்கிறார்களோ
அதை அடைவதற்காக நான் ஆசையாய் தொடர்கிறேன். எத்தனை பேர் பரலோகம் போகணும்னு ஆசைப்படுறீங்க? அப்படி நீங்க ஆசைப்படலன்னா நீங்க கிறிஸ்துவங்களானது வேஸ்ட். நாம கிறிஸ்தவர்களாய் மாறினதற்கான நோக்கம் என்னன்னா, வரம் பெற்றோம், வல்லமை பெற்றோம், ஆசீர்வாதம் பெற்றோம், வாழ்த்துக்களை பெற்றோம், எல்லாவற்றையும் பெற்றிருக்கலாம். அதெல்லாம் அந்த பூமியோடு போயிடும். ஆனால் பரலோகம் என்ற ஒரு இடத்தை நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அந்த மகிமையிலே நாம் அவரோடு கூட நித்திய காலமா இருக்க போறோம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இருந்தும் நான் சதுரங்கப்பட்டத்தில் இருக்கிற எம்பிஏ சபைக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். சொல்றேன், நான் உங்களுக்காக. அப்ப நம்ம சொன்ன ஆண்டவர் எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. எனக்காக நான் ஆயத்தம் பண்றேன்னு அவர் சொல்லியிருக்கும் போது அது எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நான் அதை போய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசையோடு ஆண்டவரை தொடர வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு விஷயம் இருக்குதுங்க. இதுக்குள்ள இன்னும் நீங்க ஆராய்ச்சி பார்த்தா அவ்வளவு விஷயம் இருக்குதுங்க. இதுல ஊழிய அழைப்பு இருக்கிறது, அவரோடு பயணிக்கிற அழைப்பு இருக்கிறது, எத்தனை விதமான ஆசீர்வாதம் இருக்குது பாருங்க. இதுல விசுவாச வாழ்க்கையான காரியங்கள் இருக்கிறது, அவரை பற்றி சரியான அறிவை பெற்றுக் கொள்வதற்கான வழி இருக்கிறது, அவர் உயிர்த்ததில் வல்லமையோடு ஜீவிக்கிற அந்த கிருபை இதில் இருக்கிறது. தேவஜனமே, இவ்விதமான இந்த 7 அனுபவங்களோடு கூட நாம் அவரை தொடர்பு வேண்டும். அல்லேலூயா. இப்ப அடுத்தது என்னன்னா, எண்ணுகிறேன், தொடர்கிறேன், ரீமிங்க சொல்லுங்க, எதிர்பார்க்கிறேன். சொல்லுங்க, எண்ணுகிறேன், தொடர்கிறேன், எதிர்பார்க்கிறேன். நாளைக்கு வந்து உங்களை கூப்பிட்டு பிலிப்பியர் 3ஆம் அதிகார பிரசங்கம் சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னா, எண்ணுகிறேன், அவரை ஆசையாய் தொடர்கிறேன், 3வது எதிர்பார்க்கிறேன். நான் இவைகளெல்லாம் வேண்டாம் என்ற எண்ணத்தோடு நான் அவைகளை விட்டு விட்டேன். என் எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் அவருக்காக என்று வாழ்வதற்கு தீர்மானித்து விட்டேன். அந்த வாழ்க்கைக்காக நான் அவரை தொடர்கிறேன். அதனாலதான் இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு இங்க வந்திருக்கிறோம். இவ்வளவு காலையில் எழுந்து ஏன் வரணும்? அவரை தொடர்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த இதுக்கான பிரதிபலன் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஆகவே நான் அவரை தொடர்கிறேன். நான் ஆண்டவரை ஃபாலோ பண்றேன். ஃபாலோவர் நான். ஆண்டவரை நான் தொடர்கிறதுனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்வதை பத்தி நான் நிறைய பேர் உதாரணங்களை சொன்னேன். ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு ஆளை சொன்னேன்னா, எலியாவை சொன்னேன், எலிசாவை சொன்னேன், ரூத் அம்மாவை சொன்னேன், வேற யாரும் சொன்னேங்க. ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு நபர்களை சொன்னேன். ஆபிரகாமை சொன்னேன், வெரி குட். பவுல் சொன்னேன், அப்புறம் வேற யாரும் சொன்னேங்க, 100க்கு அதிபதியை சொன்னேன், கானானிய ஸ்திரியை சொன்னேன், அதுக்கப்புறம் சீடர்களை சொன்னேன், எவிர சொன்னேன், வெரி குட், எவிர சொன்னேன். இப்படி பல நபர்களை நான் இந்த சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கேன். இவங்க தொடர்ந்தாங்க ஆண்டவரை. அந்த தொடர்ச்சியில அவர்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் இருக்கிறது. பாடுகள் வழியில யோபு தொடர்ந்து போனான், அதற்கான நன்மை அவன் பெற்றுக்கொண்டான். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் தொடருவோம். இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, ஆண்டவருடைய இந்த செய்தியினுடைய 3வது பகுதி, எதிர்பார்க்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்திலையும், நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாருக்கும் என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? வாலிப பசங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? வேலை கிடைக்கும். ஒரு பையன் எல்லாம் பாவம் பிள்ளைங்க ஆன்லைன்ல தான் படிக்கிறாங்க இல்லையா, மொபைல் வாங்கி தரலன்னு சொல்லி ஒரு பையன் சூசைட் பண்ணிக்கலாம். தெரியுங்களா? ஸ்கூல் படிக்கிற பிள்ளை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம இந்த மாவட்டத்தில் தான் ஒரு பொண்ணு வந்து கணவர் கிட்ட மொபைல் வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டுக்கிறா, வாங்கி அவர் வந்து ஆபீஸ் போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள சூசைட் பண்ணிட்டான். பிரியாணி ஒண்ணு காஞ்சிபுரத்தில் மொபைல் வாங்கி தரலன்னு ஒரு பெண்ணு என்ன பண்ணா, அவர் வந்து ஆக்சுவலி பேங்க் மேலாளர், மேனேஜர், அவங்க ஒய்ஃபுங்க, படிச்ச பொண்ணா தான் இருக்கும் இல்லையா. சின்ன சின்ன அந்த கோபங்கள் பாருங்க. ஏதோ ஒன்று எதிர்பார்த்து, நான் எதிர்பார்த்த செய்தி ஒண்ணு இந்த யூடியூப்ல பேசியிருக்கிறேன். மனிதர்களுடைய எதிர்பார்ப்புகள் 3 என்பதை பேசுறேன். எத்தனை பேர் ஞாபகம் வச்சுக்கிறே தெரியல. 3 விதமான எதிர்பார்ப்பு. ஒன்று, அவர்களுக்கு இந்த உலகத்தில் என்ன கிடைக்கணுங்க? பெயர், புகழ், அந்தஸ்து, மேன்மை, இதெல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. அல்லேலூயா. அது இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு வரும்போது நீங்க ஒருத்தர் சரியா நீங்க ட்ரீட் பண்ணலாம், அவ்வளவுதான். அதோட அந்த உறவே என்ன செய்யுங்க?
கல்யாணத்துக்கு நான் வந்து என்னை கண்டுக்கவே இல்லை, அதோட புட்டுக்கும். அப்போ இந்த பதவி புகழ் இதை எதிர்பார்க்கிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம், ஏதாவது கிடைக்குமா, என் கூட போய் மெட்ராஸ் வரைக்கும் வரியா, எனக்கு என்ன வாங்கி தருவேன், சரி பரவாயில்ல உனக்கு ஒரு புடவை வாங்கி தரேன் வாங்கன்னா வருவாங்க. எதிர்பார்த்தே வாழ்வாங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் ஆதாயம் இல்லாம இறங்க மாட்டாங்க. அப்போ ஏதாவது கிடைக்குமா 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 என்று எதிர்பார்த்து வாழ்கிற ஒரு கூட்டம். பொருள், பணம், உலகத்தின் தேவைகளை எதிர்பார்க்கிற கூட்டம், புகழை எதிர்பார்க்கிற ஒரு கூட்டம், அந்தஸ்து எதிர்பார்க்கிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்னன்னா, தன் மாம்ச விருப்பங்கள் நிறைவேறுமா என்கிற எதிர்பார்க்கிற கூட்டம். குடிக்கலாமா, டம் அடிக்கலாமா, தவறான வாழ்க்கைக்கு போலாமா, தன் இச்சைகளை நிறைவேற்றுகிற ஒரு கூட்டம். இதை நான் வந்து யூடியூப்ல பேசுறேன். 3 விதமான கூட்டத்தார். தன் மாம்சம் சார்ந்த விருப்பங்களை நிறைவேற்றுகிற கூட்டம், இந்த உலகத்துல பெயரும் புகழும் எனக்கு மேன்மை அந்தஸ்து வேண்டும் என்கிற ஒரு கூட்டம், இன்னொன்று எனக்கு ஏதாகிலும் கிடைக்க வேண்டும் என்கிற எதிர்பார்க்கிற ஒரு கூட்டம். இப்படி 3 விதமான கூட்டத்தார். நான் சொல்றது இருக்கிறாங்களா இல்லையா? சிலருக்கு நீங்க எதனா வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும், நீ மண்ணு மாதிரிக்கிறிய, நீ ஒண்ணுக்கும் உதவாதுன்னு, அதுல பரவாயில்ல, நீ வாங்கி கொடுத்து அது போதுன்றான். அவங்க வந்து பொருள் கொடுத்தா போதும், பணம் கொடுத்தா போதும், ஓட்டு போட்டுருவான். ஒரு சிலரை பாத்தீங்கன்னா, ஐயா உங்கள மாதிரி ஆளே கிடையாது, எங்க ஏரியால நிறைய பேர் இருக்கிறாங்க. சிலர்லாம் பாஸ்டர் அப்படி தேவதூதரை பார்த்த மாதிரி இருக்குது பாஸ்டர் அப்படின்னு. பின்னாடி என்ன பேசுவோம் தெரியாது, அப்படி கலக்குறீங்க பாஸ்டர், சூப்பர் பாஸ்டர். அந்த பேசுறதுலயே யதார்த்தமா பேசவே மாட்டாங்க. அந்த நீங்க கூட என்ன பண்ணுவோம், ஐயோ ஐயோ அருமையான ஐயோ ஓத்தர ஐயா சிஸ்டர், நீங்க அருமையான சிஸ்டர், சூப்பர் சிஸ்டர். அந்த சிஸ்டர் அவ்வளவு அவ்வளவும் கேடு. இருக்கிறத சொல்லணும். டீ நல்லா இருக்குதா, இல்லை சுகர் இன்னும் கொஞ்சம் போடணும், சூப்பர் சிஸ்டர் அப்படின்றா நீங்க அப்படியே வாங்கிடக்கூடாது. அப்ப இந்த மாதிரி தேர்வுவா பேசுறவங்களா இருக்கிறாங்க. தேவச்சனமே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். புகழைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இன்னொரு கூட்டம், மாம்ச இச்சைகளை நிறைவேற்றும்படியாகவே அவருடைய கண்கள், எண்ணம், அவருடைய செயலெல்லாம் இருக்கும். இது ரொம்ப டேஞ்சரான ஒரு கூட்டம். இந்த 3 விதமான கூட்டத்தார் இந்த பூமியில இருக்கிறாங்க. நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க, யோசித்து பாருங்க. நான் சொல்ற இந்த செய்தி அருமையான ஒரு செய்தி. ஆமென். இதுக்கு அருமையான வசனங்கள் ஆதாரம் வருது. ஒரு பிரசங்கம் பண்ணேன், ஒரு அலையிலே சொல்லாமா? கர்த்தர் நல்லவர். வேகமா என்னோட கூட வாங்க. இப்போ நான் எதிர்பார்த்திருக்கிறதை கர்த்தர் எனக்கு தருவார். அல்லேலூயா, ஆமென். நான் எதிர்பார்த்திருக்கிறதை கர்த்தர் தருவார். இப்போ உலகத்துல இப்ப இந்த செய்தி வேறு விதமாய் இது போகிறது. இது எப்படி சொன்னா, நம்ம எதற்காக ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம வாழ்றோம் அப்படின்னு சொன்னா, முதலாவது குறிப்பு, தன்னுடைய சந்ததிக்காக தேவனை எதிர்பார்த்து வாழ்கிற ஒரு கூட்டம். அல்லேலூயா. யாருக்காங்க? சந்ததி. சந்ததினா யாருங்க? சந்ததினா யாருங்க? பிள்ளைங்க. நீங்க கேட்டு பாருங்க, சிலர்லாம் கேட்டு பாருங்க, என்ன எதுக்குமா இருக்கீங்க? அந்த நான் வாழ்றதே பாஸ்டர் பிள்ளை இல்லைன்னா இந்த மனுஷன் கூட நினைச்ச மாட்டேன், எப்போ போயிட்டு இருப்பேன் பாஸ்டர். நான் வாழ்றது நிறைய பேருக்கு ஆறுதலா இருக்கிற மாதிரி இருக்குதா? இயேசுவின் ரத்தம். கிறிஸ்துவம் ஒரு நாள் அப்படி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. என் நிலையிலும் ஆமா, ஆண்டவர் எனக்கு எது கொடுத்தாரோ அதான் பெஸ்ட். உனக்கு கொடுத்த ஓட்ட பைக்கா இருக்கட்டும், அதுதான் கர்த்தர் உனக்கு கொடுத்தார், அதுதான் சிறந்த பெஸ்ட். ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த மனநிறைவோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது நான் சொல்லுதுன்னா, இந்த எதிர்பார்ப்பு நமக்கு தேவை. அதுதான் நீங்க நான் பேச வரேன். சந்ததிக்கான ஒரு எதிர்பார்ப்போடு தேவனை தேட வேண்டும். நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் தருவார். அப்ப ஜெனரேஷனுக்காக ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கணும். அதனால ஆண்டவர் சொன்னார், அழகா சொன்னார், நீ என்னுடைய 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 சொல்லுங்க, என்னுடைய என்னுடைய கையில எடுத்து காமிக்கிறேன் அப்ப கூட தெரியல. வெரி குட், பாத்தியார் கரெக்டா சொல்லிட்டார். என்னுடைய வேதத்தை மறந்தால் உனக்கு சம்பளம் கிடைக்காது அப்படி சொன்னாரா? எங்க பிடிக்கிறார் பாருங்க.
நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கு சிக்காயிட்டா நீங்க முதல்ல என்ன செய்யணுங்க? இந்த வசனத்தை யோசிக்கணும். நான் எங்க வேத வசனத்தின்படி தப்பு பண்ணேன்? ஆண்டவரே, உங்களுடைய வசனத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். வேதத்தை நீங்க மறந்துட்டீங்க என்பதனுடைய பல பொருள் உண்டு. ஒன்று, பைபிளே தூக்கி இந்த ஞாயிற்றுக்கிழமை எடுத்துன்னு போயிட்டு செல்ஃப்ல வச்சாங்கன்னா இனி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா சொல்றாங்க. ஆமா, இடையில அதை தொட்டு பார்க்கறது. நீ வேதத்தை மறந்துரு, ஆனா ஆண்டவர் என்ன மறந்துடுவாருங்க? பிள்ளைகளை மறந்துடுவார். அதே போல் வேத வசனத்தின்படி வாழ நீ மறந்துட்டீங்கன்னா உன் பிள்ளைகளை மறந்துடுவார். அநேக நேரங்களில் இந்த வசனத்துக்கு முன்பாக நிற்கவே முடியாதுங்க. கண்டிப்பா ஒரு மனிதனும் நடுங்கி அழுது, ஆண்டவரே, உங்களுடைய வேதத்தை நான் எங்க விட்டு விட்டேன், வசனத்தில் நான் எங்கு தவறினேன், எந்த பிரமாணத்தை நான் விட்டு விட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே, உங்களுடைய பிரமாணத்தை கை கொள்ள, உங்களுடைய வார்த்தைக்கு நடுங்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நீங்க வரும்பொழுதுதான் ஆண்டவர் இறக்கம் செய்யறார். பைபிள் சொல்கிறது, வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்க்கிறேன். தயவு செய்து வசனத்தை வாசிங்க, வசனத்தை வாசிங்க. நம்ம இந்தியாவுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும். பேசக்கூடாது, பைபிளை கூட பிடிக்குவாங்க. நான் சொல்றது உண்மையா நடக்காதா? பைபிளை கூட பிடிக்கிடுவாங்க. பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளை வசனத்தை வாசிங்க. எவ்வளவு வாசிக்கிறீங்களோ வாசிங்க, வாசிச்சு மைண்ட்ல ஏத்துங்க. தேவ ஜனமே, அந்த வசனம் உங்களை பேசும், உங்களை உருவாக்கும். நீங்க வனாந்திரத்துக்கு போயிட்டாலும் அது உங்களை உருவாக்கும், தைரியப்படுத்தும், அது உங்களை சாகாமல் பிழைக்க வைக்கும், அது அநேகரை உயிர்ப்பிக்கும், உங்க வாழ்க்கையை மாற்றத்தை கொண்டு வரும், அங்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆகவே தான் சொல்றேன், முதலாவது சொல்றேன், உடைய ஜெனரேஷனுக்காக நீ ஒரு எதிர்பார்ப்போடு வாழ வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, மனிதர்களுக்கு பல எதிர்பார்ப்பு. ஒன்று, அதுல தன் சந்ததிக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக சில வசனங்கள் உங்களுக்கு சொல்றேன். பைபிள்ல 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 10, 11 வசனம் வாசிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அன்னாள் என்கிற ஒரு பெண் இருந்தார். அன்னாளுடைய கணவர் பேர் என்ன? கானா, எல்கானா. இந்த எல்கானாவுக்கு அன்னாள் திருமணம் செய்ததினாலே, அவளுக்கு பிள்ளை இல்லாததினாலே அவர் மறுமணம் செய்து கொண்டார். இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு அவளுக்கு பேர் என்னங்க? பெனினா. பெனினாவுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தது, அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை அப்படின்னு பைபிள் சொல்லியிருக்கோம். ரொம்ப வேதனையா இருக்கு அந்த வசனங்களை கேட்கும்போது. இது பிள்ளை இல்லை என்கிற குறை ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவருடைய சக்களத்தி என்ன செய்வாலாம், நம்ம நடைமுறையில பேசுற வார்த்தையை பைபிள் எழுதி வச்சிருக்காங்க, டிரான்ஸ்லேட். என்னங்க? அவளுடைய சக்களத்தி அவளை மிகவும் விசனப்படுத்துவாளாம். உனக்கு பத்தி ஒண்ணுமே இல்லை, குத்தி குத்தி காமிக்கிறது. அவளால சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. அவர் எல்கானா அப்படி வந்து சொல்லுவார், அப்படி சொல்லுவார், ஒரு கவிதை எல்லாம் பாடுவார். எல்கானா என்ன செய்வாரு? 1000 பிள்ளைகளை பார்க்கலாம், நான் உனக்கு போதாதான் அப்படின்னாரு. எப்பயா அந்த அண்ணால தேற்றவே முடியாது அவரால. அவர் சாப்பிடவே மாட்டான். வருஷத்தோடு இப்படி நடக்குமா? எருசலேமுக்கு போகும்போதெல்லாம் போய் உட்கார்ந்து அழுவா. அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் ஒரு சந்ததி பிறக்க வேண்டும். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு கூட அப்படிதாங்க. ஒரு யவன ஜனம் பிறக்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் வாக்குரைத்திருக்கிறார். இந்த பூமியில ஏராளமான கூட்டம் இருக்கலாம், பல நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் ஒரு யவன ஜனம் பிறக்கும். இந்த சதுரங்கப்பட்டணத்துல பிறக்கும், கல்பாக்கத்துல பிறக்கும், ஒரு பரிசுத்த கூட்டம் பிறக்கும், அது பரலோகத்தை நிரப்பும். அல்லேலூயா. அப்ப ஜெனரேஷனுக்காக நம்ம என்ன செய்யணும்? பிரேயர் பண்ணணும். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததி அது கர்த்தரை சேவிக்கிற சந்ததியாய், பக்தி உள்ள சந்ததியாய், தேவனை பின்பற்றும் சந்ததியாய், அந்த பிள்ளைகளுக்காக பிரத்யேகமான ஜெபம் நம்ம ஏறெடுக்கணும் இல்லையா? நம்ம அது நிச்சயமா அது செய்வோமானால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியம். அதனால இப்படி ஜெபம் பண்ணாங்க. ஒரு நாள் அவங்க மனதை ஊற்றினாங்க, இருதயத்தை ஊற்றினாங்க. எங்க கேட்டா நடக்கும்னு சொல்லி பெனினாளுடைய வேதனை, எல்கானாவுடைய ஆறுதல் அவளுக்கு போதவில்லை. அவள் தேவ சமூகத்தை நாடினாள். அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாரா? கேட்டார். ஒரு ஆண்மகனை கொடுத்தார். அவர் ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்ண? ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண்மகனை கொடுப்பீரானால் அவன் மேல் என்ன படுவதில்லை, சபரகன் கத்தி படுவதில்லை. அவனை நசரேய விருதத்தோடு நான் அவனை வளர்ப்பேன், அவனை பக்தி உள்ளவனாய் வளர்ப்பேன், தேவ சமூகத்தில் வளர்ப்பேன், அவனை உமக்காகவே கொடுத்து விடுவேன் என்று அவள் ஒரு வேண்டுதல் செய்து ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு போனேன், அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் வரப்போகுது. அப்ப அவர் சொல்றாரு, பாஸ்டர் இந்த பிறந்த நாளுக்கு ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி சொல்றாரு, இவனை நான் மிஷினரியாக ஒப்பு கொடுத்திருக்கிறேன்.
அவர் சொல்றாரு, அந்த அந்த பொருத்தனை இதுவரைக்கும் அந்த மாதிரி யாரும் பொருத்தனை பண்ணலங்க. என்ன பாஸ்டர் மிஷினரி ஒப்பு கொடுத்தா எவ்வளவு பேர் பண்ணியிருக்கிறாங்களா? இல்ல, கவனிங்க. இவன் மிஷினரியாய் வளர்ந்து வருகிற வரைக்கும் இவன் பிறந்த நாளிலே ஒரு மிஷினரியை நான் தாங்க போகிறேன் இவன் பேர சொல்லி அப்படின்னு சொன்னார். அப்ப இப்பவே அவன் என்ன செய்யறான்? மிஷினரி பண்ணி செய்யறான். அப்படி சொல்லி சொல்லி நான் அவனை வளர்க்க போறேன். இவன் வளர்ந்து பெரிய ஆளாவான், வளருவானோ, இயேசு அதுக்குள்ள வந்துருவார்னு நினைக்கிறேன். ஆனாலும் அவருடைய வைராக்கியத்தை பாருங்க. அப்படி அந்த சந்ததி ஒரு பக்தி உள்ள சந்ததியா வரணும். பிரைஸ் தி லார்ட். என் பிள்ளை டாக்டரா வரணும், என் பிள்ளை இன்ஜினியரா வரணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம், நம்ம விரும்புறோம். ஆனா சிலது நடக்குது, சிலது என்ன செய்யலங்க, நடக்கிறதே இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் நாம் எப்படி வளர்ந்தாலும் பரவாயில்லை, அவர்களை கர்த்தருக்கேற்ற விதத்தில் நாம் வளர்க்க வேண்டும். அப்ப இந்த சந்ததியை குறித்த ஒரு கரிசனை நமக்கு இருக்க வேண்டும். அன்னால் அந்த பொருத்தனையோடு ஜெபம் பண்ணாங்க, கர்த்தர் கொடுத்தார். ஒரு சாமுவேலுக்கு பென்னி நாளுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க, அவங்க பேர் என்ன, அவங்க என்னென்ன ஸ்காலர், அவங்க எதெல்லாம் அவங்க அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை செஞ்சாங்க, ஒரு டீட்டெயிலும் கிடையாது. சக்களித்தி மன நோவுண்டாக்கினவ, விசனப்படுத்தினுடைய பிள்ளைகளை அட்ரஸ் இல்லை. ஆனால் துக்கத்தை, வேதனை, அவமானத்தை சகித்து ஆண்டவரிடத்திலே ஒரே ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த அன்னாள் பெற்றெடுத்த பிள்ளை பேரு என்னங்க? சாமுவேல். அவன் தான் ஃபர்ஸ்ட் லீடர். இஸ்ரவேலுக்கு முதல் தலைவன் அவர்தான், நியாயாதிபதி அவர்தான், ஒரு அரசனை போல ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி அவர்தான். இஸ்ரவேலுடைய அத்தனை 12 கோத்திரத்தையும் ஏராளமான ஜனங்களை வழி நடத்தின அவர் ஒருவர் தான் மிகப்பெரிய தலைவருங்க. அதனாலதான் நிறைய பேர் வச்சிருப்பாங்க சாமுவேல். என்னங்க பேருங்க? சாமுவேல். கிரிக்கெட் பிளேயர் போனா அங்க ஒரு சாமுவேல் இருக்கிறான் இல்லையா? எங்க போனாலும் சாமுவேல் தாங்க. இந்த சாமுவேல் பேரு பையன் பிறந்தா அவனுக்கு சாமுவேல் பேர் வைங்க அப்படின்றாங்க உடனே இல்லையா? பாருங்க, இந்த சாமுவேல் எவ்வளவு பெயர் பெற்றவர் தெரியுமா? வேதாகமம் சொல்லுகிறது, இஸ்ரவேலுடைய எல்லைகள் ஒரு எல்லையிலிருந்து மறு எல்லை வரைக்கும் அவன் கீர்த்தி பெற்றவனா இருந்தான். தான் முதல் பேர் சபா வரைக்கும் அவன் கீர்த்தி பெற்றவனாய் இருந்தான். அவன் சொன்னாதான் செய்யணும். அவன் சொல்ல மீறிட்டீங்கன்னா ஆண்டவர் மீறிட்டீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் அப்படி வச்சிருந்தார். ஆனா அவன் தாய்க்கோ நிந்தை, அவமானம். பாருங்க, அவளுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் ஒரு பக்தி உள்ள சந்ததி பிறக்கணும். ஹல்லேலூயா. ஆகவே நான் சொல்கிறேன், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய சந்ததிக்காக நீங்கள் தேவ சமூகத்தில் எதிர்பார்ப்போடு வாழ வேண்டும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணும்போது கூட கர்த்தர் சொன்னாரு, உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். எதை ஆசீர்வதிப்பேன்? உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், அதை நான் பெருக பண்ணுவேன். ஆபிரகாம் என்ன பண்ணார்னா, ஒரு குறுக்கு வழியில ஜெனரேஷனை உருவாக்கலாம்னு ட்ரை பண்ணார். ஹல்லேலூயா. இஸ்மவேல் பிறந்தான். இஸ்மவேல் பிறந்து கொண்டாட்டம்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் கூப்பிட்டார், ஆபிரகாம் இங்க வாங்க. என்ன ஆண்டவரே, இவன் உன் சந்ததி கிடையாதுன்ட்டு. ஹல்லேலூயா. இவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை கிடையாது, அனுப்பிடு. உனக்காக ஒரு சந்ததியை நான் சொன்னேன் இல்லையா, உன் வழியா ஒரு சந்ததியை தோன்ற பண்ணுவேன்னு சொல்லி, அது ஈசாக்கின் வழியாக வரும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்தார். பாருங்க, ஆகாப்பினுடைய சந்ததி குறித்து பைபிள் சொல்கிறது. ஆகாப் தெரியுங்களா? ஆகாப் ஒரு யூத தேசத்துடைய அரசனா இருந்தார். ஆனா அந்த ஆகாப் ராஜா மிகப்பெரிய தப்பு செஞ்சான். என்ன தப்பு செஞ்சான்? அபகரிச்சான். விக்கிரகங்களை வழிபடும்படி ஜனங்களை தூண்டினான். அவன் தன் மனைவியின் சொல்லை கேட்டு, அந்நிய பெண்ணாகிய அந்த மனைவியின் சொல்லை கேட்டு ஆண்டவரை ஆராதிக்கிற பக்தி உள்ள சந்ததியில பிறந்த அவன், அந்த ஆகாப் என்கிற அந்த அரசன், அவன் வழி மாறி போனதுனால ஆண்டவர் கிட்ட சாபம் என்ன தெரியுமா? உன் சந்ததியிலே சுவரிலே நீர் விடுகிற நாய் முதலாய் இல்லாமல் போகும்னு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. ஜெனரேஷன்ல ஒரு நாய் கூட இருக்காரான்ட்ட. எவ்வளவு பெரிய சாபம் பாருங்க. அப்போ ஜெனரேஷனுக்காக நம்ம ரொம்ப பயபக்தியா வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, நீ நல்லா இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? உங்க அப்பா அப்பா செஞ்ச தர்மம். நீங்க செய்யற நற்செயல் உங்கள் பிள்ளைகளுக்கு அது கூலியாக கொடுக்கப்படும். உங்களுடைய பிரயாசங்கள் அது கூலியாய் கொடுக்கப்படும். எங்கேயோ விதைக்கிறோம், ஆனா ஒரு இடத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த அறுவடையாக கிடைக்கும். என் அருமையான தேவஜனி, கர்த்தருக்கு கொடுத்தாலும் சரி, மற்றவர்களுக்கு ஜெபித்தாலும் சரி, திருச்சபையில இருந்தாலும் சரி, திருப்பணியை செய்தாலும் சரி, ஆண்டவர் அதெல்லாம் கணக்குல வச்சு உங்க ஜெனரேஷனுக்கு அதை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
என் அருமையான தேவஜனமே, ஒரு எதிர்பார்ப்பு இன்றைக்கு இருக்க வேண்டும். அந்த எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? என் சந்ததி பக்தி உள்ள சந்ததியாய், என் சந்ததி பெயர் பெற்ற சந்ததியாய், என் சந்ததி புகழ்ச்சியுள்ள சந்ததியாய், பலனுள்ள சந்ததியாய் அடுத்த ஜெனரேஷன் வர வேண்டும் என்று சொல்லி அந்த முனைப்போடு ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால், ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் ஒரு அற்புதமான சந்ததி உங்களிலிருந்து பெருக செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. நான் கடந்த நாளில் கூட சொன்னேன், என் பிள்ளை வீக்கா இருக்கிறான், என் பிள்ளைக்கு அறிவு இல்லை, என் பிள்ளைக்கு அழகு இல்லை, இதெல்லாம் நீங்க சொல்லவே வேண்டாம். ஆண்டவருக்கு பெஸ்டா இருக்கிறதெல்லாம் அவர் சூஸ் பண்ணவே இல்லை. பைபிள் நீங்க எடுத்து பாருங்க, பைபிள்ல ரொம்ப பூரணமா அழகுள்ளவனா ஒருத்தர் இருந்தான். ஒரு மாசி மருவு கூட இல்லாத ஒரு அழகன் இருந்தான். லூசிபர், ரைட், லூசிபர், ரைட். அவனும் அதே மாதிரி தான் போனான். அப்புறம் ஒரு பிரபு, அப்சலோம், வெரி குட். அப்சலோம் ரொம்ப அழகானவன், ஆனா அவன் எதையும் சாதிக்கல. அவனுடைய முடிவு பரிதாபமா இருந்துச்சு. அழகானவர்களை கொண்டு தேவன் எதையும் செய்யவில்லை. ஆனால் அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள், உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒன்றுமற்றவர்கள், திராணி இல்லாதவர்கள், திறமை இல்லாதவர்களை ஆண்டவர் தன் கரத்தில் எடுத்து பயன்படுத்தினார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, எப்படிப்பட்ட பிள்ளை எனக்கு கொடுக்கப்பட்டது என்று அல்ல, உன் சந்ததியை கர்த்தருக்குமாய் நீ நிறுத்துவாயானால் அதை பக்தி உள்ள சந்ததியை கர்த்தர் மாற்றுவார். பாருங்க, இந்த பைபிளை நீங்க சில விஷயங்கள் நல்லா வாசிச்சு பாருங்கன்னா, யோசேப்புக்கு 2 பிள்ளைங்க பிறந்தாங்க. இந்த எப்ராயிம் மனாசே 2 பேரையும் யோசேப்பு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறார். பாருங்க, தேவனுடைய திட்டம் என்னன்னா, எப்ராயிமை ஆசீர்வதிப்பார். எப்ராயிம் தான் அவனுடைய சந்ததியிலிருந்து கர்த்தர் கொண்டு வர போறார். அப்போ ஆனா வலது கரத்துல ஆசீர்வதிக்கப்படுறது ஆசீர்வாதமாய் அமையும். அல்லேலூயா. சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ள போகும்போது கூட எந்த காலை எடுத்து வச்சு போடணும்? வலது காலை எடுத்து வச்சு போனோமா? அப்போ வலது கையில தான் ஆசீர்வாதம். வலது கரத்தின் புத்திரர் சொல்லுவாங்க. பைபிள்ல இருந்து வலது கரம் சாதாரண நினைக்க கூடாது, பரலோகம் வரைக்கும் இது சொல்லப்பட்டிருக்குது. ஆமென். அவருடைய வலது பக்கத்துல இறங்கி என்ன ஆடுங்க? செம்மறி ஆடு இருக்கும். அல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளை, அவங்க இடது புறத்துல வேற வித்தியாசமான ஆட்கள் இருப்பாங்க. அப்போ வலது கரத்தின் குமாரனாக இந்த எப்ராயிமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆனா இவன் யாக்கோபுக்கு முன்னாடி, யாக்கோபுக்கு என்ன தெரியாது? கண்ணு தெரியாது. இவன் என்ன பண்றான்? இவனுக்கு ஆசை. சில பெற்றோருக்கு சில பிள்ளைங்களை பிடிக்காது. ஏன்னா அவன் கடுகு வாங்கிட்டு வர மாட்டான். அது கொஞ்சம் அந்த பாத்திரம் எடுத்து கொடுத்தா எடுத்துறாச்சு. பொம்பளை பிள்ளைங்க கூட அப்படித்தான். நீங்களாம் அப்படி கிடையாது இல்லையா? அதனால பிடிக்காது. ஆனா ஒரு சில பிள்ளைங்க நல்லா அம்மா வயசு வைக்கும், நல்லா வேலை செய்யும். வேலை செஞ்சுட்டு அம்மா எனக்கு ஒரு 50 பைசா கொடுங்க. அந்த மாதிரி யோசேப்புக்கு என்ன தெரியல, எப்ராயிம் மேல பிரியம் இல்லை. யார் மேலதான் பிரியங்க? மனாசே மேல பிரியம் வந்ததுனால பிள்ளைய மாத்தி நிக்க வைக்கணும். வலது பக்கம் தான் பெரியவன் நிக்கணும். தேவ பிள்ளைகளை இவன் என்ன செய்யறாங்க? மாத்தி வைக்கிறான். ஆனா யாக்கோபுக்கு கண்ணு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு கண்ணு தெரியும். எப்பவுமே இப்படி ஆசீர்வதிக்கிறவங்க யாக்கோபு இப்படி ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. வலதுக்கு எங்க போச்சுங்கப்பா? எப்ராயிம் மேல போகுது. அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிச்சீங்க, உங்களுக்கு வருகிற சந்ததிக்கு வருகிற ஆசீர்வாதத்தை யாரும் மாற்ற முடியாது. அவங்க படிக்கிற இடத்துல சரி, அவங்க வேலை செய்ய போற இடத்துல சரி, அவங்களுடைய ஃபியூச்சர் வரைக்கும் உன் சந்ததி பக்தி உள்ள சந்ததி. நீ அதற்கு அநேக காரியங்களை நீ பிரயாசப்பட்டிருக்கிறபடினால், தேவன் அவனை குறித்த ஒரு நோக்கம் வைத்திருக்கிறபடினால், அருமையான தேவ ஜனமே, உன்னுடைய சந்ததி பலத்திருக்கும். அது கர்த்தருடைய சந்ததி எனப்படும். அது என்னாலும் கர்த்தரை சேவிக்கிற சந்ததியா இருக்கும். அவங்களுடைய காரியம் விசேஷமா இருக்கும். பாருங்க, எப்ராயிம் மேலதான் வலது கை. நீயே மாத்தினாலும் கர்த்தர் மாத்த மாட்டார். அவர் யாரை ஆசீர்வதிக்க சித்த வைக்கிறவங்களை ஆஸ்வதிப்பார். ஆகவே அருமையான தேவ ஜனமே, என் பிள்ளைக்கு வந்த வாய்ப்பு இன்னொருக்கு போச்சுங்க அப்படி நீங்க என்னாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நன்மை ஆசீர்வாதத்தை அவர் ஏற்கனவே முன்குறித்து வைத்திருக்கிறார். உன் நினைவு என் நினைவல்ல, உன் வழிகளின் வழிகளும் அல்ல. எனக்கு அருமையான தேவ ஜனமே, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய சந்ததி ஆசீர்வதிப்பார். நீங்க அதை கன்ஃபஸ் பண்ணணும்.
அதை நீங்க எதிர்பார்க்கணும். அல்லேலூயா. என் சந்ததியை ஆசீர்வதிக்கிற தெய்வம் இருக்கிறார். ஏன்னா பைபிள்ல நிறைய இடத்துல சொல்றாரு, உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அப்ப நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும்னா இவ்விதமாக நடக்கும். ஆகாப் செஞ்ச தப்பு நிமித்தம் அவன் சந்ததியிலிருந்து மறுபடியும் ஒரு ஆள் கூட என்ன செய்யலைங்க, எழும்பவே இல்லை. அவனுடைய முடிவை பாருங்க, அவனுடைய மனைவியினுடைய முடிவை பாருங்க. என்ன சொல்லப்பட்டதோ அது நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. பறவைகளோட மாம்சத்தை, நாய்களோட மாம்சத்தின் ரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று சொல்லப்பட்ட அப்படியே அவன் ரதத்துல அம்பு எய்யப்பட்டு செத்தான். அவ குதிரையினால் என்ன செய்யப்பட்டாங்க, மேலிருந்து தள்ளப்பட்டு அவள் நாய்கள் வந்து அதை சாப்பிடும் அளவுக்கு அவளுடைய உடலே கிடைக்காத அளவுக்கு அது வீணாய் போனது. தேவச்சனமே, அவ்விதமான சாபம் அவளுக்கு வந்தது. ரைட். அடுத்தது பாருங்க, தன் சந்ததிக்காக பரிந்து பேசின சிலரை சொல்றேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. இந்த ராஜாக்கள் புஸ்தகத்துல பத்சோபால் சாலோமோனிடத்துல போய் பரிந்து கேட்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். யாருங்க? பத்சோபால். அவ போய் கேட்கிறா. என்ன கேட்கிறா? சாலோமோன் வந்து அவர் தாவீது சொன்னாரு பத்சோபால் கிட்ட, உன்னுடைய மகன் தான் எனக்கு அடுத்ததாக சிம்மாசனத்துல அரசனாக வருவான். அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அது அவர் ரொம்ப வயசாகி போச்சு. தாவீது படுக்கடி ஆயிட்டாரு. கடைசியா ஒரு பெண்ணை அவருக்கு உதவி செய்யப்படி வச்சாங்க. அவ பேர் என்னங்க? அபிஷாக். அவ பேர் என்னங்க? அபிஷாக் என்ற ஒரு சின்ன பிள்ளைய அவனுக்கு உதவி செய்யும்படி வச்சாங்க. பாருங்க, இத காரணமா வைத்து ஒருத்தர் வந்து இப்படி கேட்கிறான். தாவீது மரிக்க போறார். மரிக்கிறதுக்கு முன்னாடி தாவீதுடைய இன்னொரு குமாரன் எழுப்பி ராஜ்யபாரத்தை பிடிக்க வரான். அவன் ராஜ்யபாரத்தை பிடிக்க வரான். ஆனா இந்த செய்தி பத்சோபாலுக்கு சொல்லப்படுகிறது. இப்ப பத்சோபால் போறான். பத்சோபால் போனா தாவீதுக்கு கண்ணு தெரியல, சரியா கண்ணு தெரியல. அவன் சொல்றார், நான் பத்சோபால் வந்திருக்கிறேன். அப்படியோ பத்சோபால், வெரி குட், வாங்க பத்சோபால் உட்காருங்க, உங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்கிறா. மகாராணியே, உங்களுடைய கோரிக்கை? அப்போ சொல்றா, நான் உங்களை கல்யாணம் பண்ணும்போது என் மேல நீங்க ஆசை வச்சிருந்த அந்த நாட்கள்ல அப்பதான் மாறி வழங்குவாங்க இல்லையா, உனக்கு நிலாவை பிடித்து கொடுக்கிறேன். கவிஞர்கள் எழுதுவாங்க. இது நிலாவை பிடிச்சு கொடுப்பாங்க. இப்படி எல்லாம் பாட்டுலாம் பாடுவாங்க. அப்ப சாலமோன் அந்த தாவீது அந்த பத்சோபால் மேல இருந்த அந்த ஆசையில அவர் சொல்லிட்டார், பத்சோபால் உன்னுடைய பிள்ளை தான் ராஜ்யபாரத்துக்கு வரும், வேற எவனும் வர மாட்டான். அவருக்கு தாவீது இப்ப கேக்குறா, நீங்க அந்த இளமையில சொன்னீங்க, ஆனா இப்ப நடக்கிறது வேற. அல்லேலூயா. தன் குமாரனுக்காக, தன் சந்ததிக்காக பரிந்து பேசுகிற ஒரு தாயை இங்கு பார்க்கிறோம். அவள் கேட்கிறான். உடனே தாவீது நினைச்சு பார்க்கிற அந்த இளமையை திரும்பி பார்க்கிறார். உடனே சொல்றார், பத்சோபால் ஒரு நாள் அது நடக்காது. யாருங்க கூப்பிடுற? உடனே என்ன செய்யுங்க, சாலமோனை வர வைங்க. சாலமோன் தான் ராஜாவானு சொல்லி இவர் ஆசாரியை வர வைக்கிறாரு. தீர்க்கதரிசி ஆகிய நாத்தான் தான் இதுக்கு என்ன செய்யறாருங்க, ஆலோசனை கொடுக்கிறார். அல்லேலூயா. 1 அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அவருடைய ஆலோசனையின்படி அவன் கொண்டு வரப்பட்டு சாலமோனை ராஜாவாக நியமிக்கிறார். அதோனியா அவன் போய் ராஜபாரத்தை பிடிச்சிட்டு அதோனியா ராஜாவாயிட்டான்னு சொல்லிட்டு வராங்க. இப்ப சாலமோன் ராஜாவாகி விட்டான் அறிவிக்கப்பட்டது. ராஜாவாகிய தாவீது இதை அறிவித்தார் சொன்ன போது ஜனங்கள் எல்லாம் தாவீது என்ன சொல்றாரோ அதுதான் ஏத்துப்பாங்க. அல்லேலூயா. இப்ப அதோனியா இப்போ ஒரு தந்திரமா ஒரு ஆலோசனை பண்றான். அபிஷாகு என்கிற ஒரு பெண்ணை கடைசியாக தாவீது திருமணம் பண்ணினாரே, ராஜ்யபாரம் தான் கிடைக்கல, அந்த பெண்ணையாவது எனக்கு கொடுத்துருங்க. தாவீது தான் இறந்துட்டாரு. ஏன்னா சாலமோன் கிட்ட அது கொண்டு வந்தாங்க. பத்சோபாலு கூட இதுக்கு புரியல. அது சொல்றா, மன்னர் மன்னா உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த மாதிரி அதோனியா என்ன செய்யறான், ஒரு ரெக்வெஸ்ட் கேட்கிறான், நீங்க அதுக்கு அவனுக்கு உதவி செய்வீங்களா, அந்த பெண்ணை கொடுப்பீர்களா அப்படின்னு. அவன் சொல்றான், என்னம்மா உங்களுக்கு உட்காருங்க, ஒரு சீட் போட்ட உட்கார இஷ்டம். பச்சோபல இது கூட புரியல. அவன் அந்த பெண்ணை எடுத்துக்கொண்டா, ராஜாவுடைய மனைவி அவன் எடுத்துக்கொண்டதுனால அவன் தான் ராஜ்யபாரத்துக்கு வரணும். ஆகவே அவன் தந்திரமாய் வேலை செய்கிறான்னு சொல்லி அவன் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அவன் ஓடி போகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது பத்சோபால் தன் பிள்ளைக்காக பரிந்து பேசுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களுக்கு விஷன் கொடுத்திருப்பார், வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார், உங்க பிள்ளையை குறித்து சொல்லியிருப்பார், நான் இதை செய்வேன்னு சொல்லியிருப்பார். காலங்கள் கடந்து போய்விடும். ஆனா நீங்க என்ன செய்யணுங்க? தாவீதின் இடத்துல பச்சோபால் இப்படி வேண்டுதல் செய்தாரோ, நீங்கள் கூட உங்க சந்ததிக்காக நீங்கள் வேண்டுதல் செய்யணும். கரங்களை தட்டி கர்த்தரை சோதரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆகவே சந்ததியை குறித்ததான ஒரு எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். என் சந்ததி சிறப்பானதாய் வர வேண்டும், என் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டு சொல்றார், நீ அப்படி எதிர்பார்ப்பாயானால் நீ எதிர்பார்க்கிற முடிவை நான் உனக்கு தருவேன். எதிர்பார்ப்பு இல்லாம ஆண்டு தரவே மாட்டார். அல்லேலூயா. ஒரு எதிர்பார்ப்பு தேவை. சங்கீதம் 89ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 29:6 இந்த வசனங்கள் 81ஆம் சங்கீதத்திலே இருக்கிற 29ஆம் வசனம் 36ஆம் வசனம் 4ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு பக்தி உள்ள சந்ததி, அதை நான் தோன்ற பண்ணுவேன், அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குரைக்கிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். ஆகவே உலகத்தில் பல சந்ததி தோன்றினதை பைபிள் எழுதியிருக்குது. மாறுபாடான சந்ததி, அப்புறம் பொல்லாத சந்ததி சொல்லியிருக்குதா, விபச்சார சந்ததி. இதுக்கெல்லாம் அர்த்தம் உண்டுங்க. இது நான் விளக்குவதற்கு சமயம் இல்லை. ஆனால் வேதம் கூறுகிற சந்ததி என்ன? 89ஆம் சங்கீதம் 4, 29, 36 வசனங்கள் யாரும் எடுத்தீங்கன்னா வாசிங்க. நான் என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். ஆமென். உன் சந்ததி பாருங்க, ஆண்டவர் என்றென்றைக்கும் ஆணையிட்டார். அது வாசிங்க 29:36 வாசிங்க. 29ஆம் வசனம் 36ஆம் வசனம். அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜஸ்தலம் வானங்களில் மட்டும் நிலைநிற்கவும் செய்யும். பாருங்க, அவன் சந்ததி குறித்த தேவன் அது எப்படி நிலை நிற்கும் என்பதை குறித்தும் அது ராஜ்யபாரம் செய்யும் என்பதை குறித்தும் இந்த வசனங்கள் சொல்லுகிறதை பார்க்க. இன்னொரு வசனம், என்றென்றைக்கும் இருக்கும், அவன் சிங்காசனம் சூரியனைப் போல் எனக்கு முன்பாக நிலைநிற்கும். பாருங்க, தேவன் இதெல்லாம் அவருடைய சந்ததியை குறித்து சொல்கிறதான ஒரு வார்த்தை. பைபிள்ல நிறைய வசனங்கள் இருக்குது, சமயம் இல்லை. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒரு சந்ததி தோன்றும். அந்த சந்ததி பக்தி உள்ள சந்ததியா, தேவனுக்கு முன்பாய் நிலைத்திருக்கிற சந்ததியா இருக்கும். தேவன் நம்முடைய சந்ததியை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, அவருடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார், ஒரு வரையறை வைத்திருக்கிறார். நீங்கள் பெற்றோர்களாகி நீங்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் அடுத்து வரப்போகிற சந்ததி எப்படி இருக்கும் என்று சொல்லி அந்த சந்ததிக்காக எதிர்பார்த்து நீங்கள் வேண்டுதல் செய்யவுள்ளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் அப்படி எதிர்பார்ப்போடு நீங்கள் வேண்டுதல் செய்தால் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் என்ன செய்வார்? உங்கள் சந்ததிக்கு தேவன் கட்டளையிடுவார். அப்ப எதிர்பார்ப்பு, சந்ததிக்காக வருகிற எதிர்பார்ப்பு, மற்ற எதிர்பார்ப்புகள் என்ன என்கிற தலைப்பை மட்டும் சொல்ற கேட்டுங்க. சம்பாத்தியத்தை குறித்த எதிர்பார்ப்பு, சந்ததி குறித்த எதிர்பார்ப்பு, சொல்லுங்க. சம்பாத்தியத்தை குறித்த எதிர்பார்ப்பு என்ன? ஏன் பண்ணலாம், என்ன சம்பாதிக்கலாம்? கல்யாணம் பண்ணும் போதே கேட்கறான். பொண்ணு கல்யாணம் பண்றது குடும்பம் நடத்துறதுக்கு. பொண்ணு வேலை செய்தா எவ்வளவு சம்பாதனை இருக்கும், எவ்வளவு, இதெல்லாம் கேட்டுக்கிறான். எதுக்கு தெரியும்? பிசினஸ் மாதிரி ஆயிப்போச்சு பாருங்க. அப்ப நல்லா கவனிங்க, சம்பாத்தியத்தை குறித்த எதிர்பார்ப்பு. அடுத்தது சந்தோஷம் அல்லது சமாதானத்தை குறித்த எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்பு? உலகத்துல தான் என்ன இல்லைங்க, எல்லாம் இருக்குது பாஸ்டர், என்ன இல்லை, சந்தோஷம் இல்லை. ஒரு எதிர்பார்ப்பு மனிதனுடைய உள்ளத்துல, சம்பாத்தியம் உலகத்துல, ஆமென், சந்ததி உறவுகளிலே. அடுத்தது பாருங்க, சௌக்கியத்தை குறித்த எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்புங்க? நான் உங்களுக்கு சௌக்கியத்தை வர பண்ணுவேன்னு சொல்றேன். சௌக்கியம் என்னங்க? இப்ப இருக்கிற பிரச்சனை ஆரோக்கியம். இது உடல் சார்ந்த விஷயம். ஆரோக்கியம் இதுக்கு சுகத்தை குறிக்கலாம், நன்மையை குறிக்கலாம், பாதுகாப்பை குறிக்கலாம். ஒரு மனுஷனை பார்த்ததும் அவங்க பார்த்ததும் எப்படி கேட்கணும்? சௌக்கியமா இருக்கிறீங்களான்னு கேட்கணும். இந்த வார்த்தைக்கு மீனிங்கே நமக்கு தெரியாது. ஆனா சௌக்கியன்ற வார்த்தையை போய் ஆராய்ந்து பார்த்தா அது நிறைய பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சௌக்கியமான பாதுகாப்பா, சௌக்கியமான நலமுடன், சௌக்கியமான ஆரோக்கியத்துடன், இத்தனை வார்த்தைகள் அதுக்குள்ள இருக்குதுங்க. அதனாலதான் அழகா அந்த நாட்களே சொல்லிட்டாங்க, சௌக்கியமா இருக்கிறியா அப்படின்னுவாங்க. ஆமா, சௌக்கியமா இருக்கிறேன். சௌக்கியமா இருக்குன்னா என்னன்னு கேட்டா தெரியாது. அப்ப சௌக்கியமா இருக்கிற என்பதோட பொருள் இப்படிப்பட்ட சுகத்தோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை,
இதை குறித்த ஏராளமான எப்படி சௌக்கியமா இருந்தாங்க, சௌக்கியத்தை எதிர்பார்த்து வாழ்கிற வாழ்க்கை என்ன என்பதை நான் பின்னாடி சொல்றேன். அடுத்தது அவருடைய சன்னிதானத்தை குறித்த எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கணும். என்ன எதிர்பார்ப்புங்க? அவருடைய சன்னிதானம் அல்லது அவருடைய சமூகம், அவருடைய சன்னதி. அல்லேலூயா. அதுதான் பரலோக ராஜ்யம். அதை குறித்து தான் பிலிப்பியர்ல சொல்கிறார், அவருடைய ராஜ்யம் வர நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இப்ப 5 விதமான எதிர்பார்ப்பு சொல்லுங்க பார்க்கலாம். முதல் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான் சொல்லிக்கிறேன். சந்ததியை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கணும். கன்ஃபஸ் பண்ணோம், ஃபோக்கஸ் பண்ணோம், பிரேயர் பண்ணோம். அல்லேலூயா. இத உங்க சந்ததிக்கு சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்க இப்படி சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே, சொல்லி ஜெபம் பண்ணுங்க, நிச்சயம் அது நடக்கும். ஆமென். காரியெல்லாம் மாறுதலா இருக்கும். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கா, உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. உன் சந்ததி இத்தனை திரளாய் நான் பெருக பண்ணுவேன், இவ்விதமான ஆசீர்வாதத்தை உன் சந்ததிக்கு நான் தருவேன் சொல்லியிருக்கிறார். நீங்க அதை கன்ஃபஸ் பண்ணுங்க, அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதை வைத்து என்ன செய்யுங்க? பிரேயர் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆகவே இந்த காரியங்களை நீங்கள் செய்யும்போது உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இரண்டாவது என்னதுங்க? சம்பாத்தியத்தை குறித்த எதிர்பார்ப்பு. மூன்றாவது சௌக்கியத்தை குறித்த எதிர்பார்ப்பு. சமாதானத்தை குறித்த, சந்தோஷத்தை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு. அடுத்தது அது மனம் சார்ந்தது, சௌக்கியம் உடல் சார்ந்தது. சந்ததியை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு. இது இளைப்பாறுதலை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆமென். 5 விஷயங்களும் 5 விதமான பொருளை சொல்கிறது. ஒன்று உறவு, இன்னொன்று உலகம், இன்னொன்று உள்ளம், இன்னொன்று உடல், இன்னொன்று தேவனுடைய ராஜ்யத்தின் இளைப்பாறுதல். அல்லேலூயா. சோ இந்த 5 விதமான எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. நாம் எதை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த 5 எதிர்பார்ப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான எதிர்பார்ப்பு. நான் இதை பல மணி நேரம் உட்கார்ந்து ஆராய்ச்சி இந்த தேவ செய்தியை நான் கேட்டு வாங்கி எடுத்துட்டு வரேன். அல்லேலூயா. ஒன்று கூட பேச முடியல. நன்றாக கவனிங்க. நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய 5 விஷயங்கள். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய 5 விஷயங்கள். பாருங்க, உங்களுக்கு ஆகாரம் உங்களுக்கு திருப்தியை கொண்டு வந்துடாது. உங்களுக்கு ஆபரணங்கள் உங்களுக்கு திருப்தியை கொண்டு வந்துடாது. நீங்கள் உடுத்துகிற உடையினால் உங்களுக்கு திருப்தி கொண்டு வராது. அது ஒரு விதமான திருப்தி கொடுக்கும், அவ்வளவுதான். ஆனா முக்கியமான விஷயம் இந்த 5 விஷயங்கள். உங்க பிள்ளைகளை நீங்க மறக்க கூடாது. உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை நீங்க இழக்க கூடாது. அப்படி சந்தோஷம் இல்லாம வாழ்ற வாழ்க்கை அது வீணான வாழ்க்கை. அது தேவன் விரும்பல. அதே போல உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கணுங்க? அசௌகரியம் இருக்கக்கூடாது. சௌகரியமான ஒரு வாழ்க்கை வாழணும். ஒரு ப்ரொடெக்ஷனான ஒரு வாழ்க்கை, சுகமான ஒரு வாழ்க்கை. அது எங்க இருக்கும்? அவர் செட்டையின் நிழல்ல தான் அந்த சௌக்கியம் இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்து என்ன வாழ்க்கை? என்ன வாழ்க்கை? சம்பாத்தியம். என்னங்க சம்பாத்தியம்? சிலருக்கு இந்த சம்பாத்தியத்திலே நினைப்பாங்க. அல்லேலூயா. என் எதிர்பார்ப்பு எல்லாம் சம்பாத்தியம், சம்பாத்தியம், சம்பாத்தியம். சம்பாதிக்கணும், சம்பாதிக்காமலே செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆண்டு சொன்னால் வேலை செய்யாதும் சாப்பிடவும் கூடாது என்று சொல்லிவிட்ட. கடைசியாக அவருடைய சன்னிதானம். அல்லேலூயா. அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் வருவதை தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்தில் எதை எதிர்பார்த்து வாழ்ந்தாலும் அவருடைய சந்ததியை, அவருடைய சமூகத்தை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. என் நேசர் வர நான் காத்திருக்கிறேன், நான் அதை அடைந்து கொள்ளும்படி நான் ஆசித்திருக்கிறேன். இந்த தேகத்தை விட்டு பிரிந்து போகும் நாள் ஒன்று வரப்போகிறது, எப்பொழுது நான் அதை அடைவேன்? அப்படி எழுந்து நிற்கலாமா? ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு தேவை. அவருடைய ராஜ்யத்தை குறித்து எதிர்பார்ப்பு, பிள்ளைகள் பக்தியோடு நலத்தோடு வளர வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு, நான் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு, நான் நன்றாக சம்பாதித்து இந்த உலகத்திலே தேவ பணிக்காக இந்த உலகத்திலே சிறப்பான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமான எதிர்பார்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். நாம் யாவரும் ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்காக காணிக்கை செலுத்துவோம். மாற்றியவர் நீரை மாறிந்து அழைக்கிறவர் ஜலவான என்னை மாற்றியவர் நீரை மாறிந்து அழைக்கிறவர்
கர்த்தரை தொழுது கொள்வதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தேவன் கொடுத்தார். குறிப்பாக நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உனக்கு கொடுப்பேன். பிள்ளைகளை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு, உண்மையிலே சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பலவிதமான எதிர்பார்ப்பு. நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பு நித்தியத்தை, பரலோக ராஜ்யத்தை, அவருடைய சந்ததியை குறித்த, சன்னிதானத்தை குறித்த, அவருடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு தேவை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு நிலையில் நாம் வாழ்ந்து விடக்கூடாது. நிச்சயம் நீ எதிர்பார்க்க வேண்டும். நீ எதிர்பார்த்திருக்கிறதை கர்த்தர் கொடுப்பார். நீ எதிர்பார்க்காமல் தேவன் எதையும் கொடுக்க மாட்டார். ஆகவே எதிர்பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலாய் அவர் செயல்பட விரும்புகிறார். விருப்பம் இல்லாதவனுக்கு தேவன் கொடுக்கிறதில்லை. தவணை உள்ளவனுக்கு தான் கொடுக்கிறார். தாகம் உள்ளவனுக்கு தான் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகவே இங்கே சொல்லப்பட்ட இந்த 5 விதமான எதிர்பார்ப்புகளை நாம் பார்க்கிறோம். இப்படியாகிலும் இந்த காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். எனக்கு சந்தோஷம் வேண்டும், மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வேண்டும், அதை ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது பைபிள் அதைத்தான் சொல்கிறது, அவர்களுடைய தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சி இருக்கும் என்று சொல்லி. உங்களுக்கு தேவையானது அந்த சந்தோஷம், சமாதானம். அதைத்தான் இந்த பூமியில் அவர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த எதிர்பார்ப்பு உனக்கு வேண்டும். எதை நீ அடைந்திருக்கிறாய் என்பதல்ல, உன் உள்ளத்தில் சந்தோஷம், சமாதானம் இருக்கிறதா, அதைத்தான் நீ எதிர்பார்க்க வேண்டும். உன் வாழ்க்கையில் சௌக்கியம் தேவை. அசௌகரியமான வாழ்க்கை நான் வாழ்கிறேன், இந்த உலகத்தில் இப்படித்தான் இருக்கிறேன் என்று ஒரு நாளும் சலித்துக் கொள்ளாதே. உன்னை போல பாதுகாப்பான ஒரு இடம் பெற்ற நபர் வேற யாரும் கிடையாது. வேதம் அதைத்தான் சொல்றது. இஸ்ரவேல் தேவனிடத்தில் நீ அடைக்கலமாய் வந்திருக்கிறாய். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். நீங்கள் பாதுகாப்பான ஒரு இடத்துல, சுகமான ஒரு இடத்துல, ஆரோக்கியமான ஒரு இடத்துல, நன்மையான ஒரு இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்க. ஆகவே அசௌகரியத்தை அல்ல, சௌக்கியத்தை எதிர்பாருங்கள். ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு சௌக்கியத்தை வர பண்ணுவேன். இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு தரப்போகிறார். சுகத்தை கர்த்தர் தரப்போகிறார். பலவீனம் அல்ல, நீ அவருடைய சிறகு கீழே இருக்கிறாய், பாதுகாப்போடு கூட இருக்கிறாய். செட்டையின் மறைவிலே கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். ஆமென். ஆரோக்கியத்தோடு கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். சௌக்கியமான ஒரு வாழ்க்கை உனக்கு தர ஒரு வல்லவர். நீங்கள் அதை எதிர்பாருங்கள். அவருடைய ராஜ்யத்தை நீங்கள் அடைய வேண்டும், அதை நீங்கள் எதிர்பாருங்கள். அவர் வைத்திருக்கிற சந்தோஷம், சமாதானம், இது ரெண்டும் இயேசு பூமியில வைத்து போனார். அதை நீங்கள் எதிர்பாருங்கள். நீங்கள் இந்த பூமியில ஒன்று மற்றவளா அல்ல, நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர் என்று சொல்லியிருக்கிறார். உங்கள் கைகளின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவன் விதைத்தான் 100 மடங்கு அறுத்தான். உன் சம்பாத்தியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் கை செய் வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் அதை எதிர்பாருங்கள். ஆண்டவரிடத்திலிருந்து நீங்கள் அதை எதிர்பாருங்கள். யாக்கோபு அப்படி ஜெபித்தார். கர்த்தர் அவனுடைய சம்பாத்தியங்களை ஆசீர்வதித்தார். உங்களுடைய சந்ததிக்காக நீங்கள் ஆண்டவரை எதிர்பாருங்கள். இதை நான் சொல்லியிருக்கிற இந்த ஒவ்வொரு காரியமும் நீங்கள் எதிர்பார்க்காவிட்டால் இது கிடைக்காது. பிள்ளைகள், சம்பாத்தியம், சுகம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சந்தோஷம், பரலோகம், இந்த 5 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இதை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். எதை எதிர்பார்த்து வாழ்ந்து பலர் உண்டு. ஆனால் நீங்கள் இந்த எதிர்பார்ப்போடு வாழுங்கள். நேசர் வரப்போகிறார். உன் சந்ததி ஆசீர்வதிக்க போகிறார். உனக்கு பாதுகாப்பு, சுகத்தை தரப்போகிறார். சந்தோஷ சமாதானத்தை சமூகத்தில் உனக்கு தரப்போகிறார். Glory to God. மட்டுமல்ல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அநேக நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படியான சம்பாத்தியத்தை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். இந்த பூ உலகத்தை நீ முடித்து பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கு தேவன் ஆயத்தமாய் உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எதிர்பார்ப்போடு வாருங்க. ஆண்டவர் சமயத்துக்கு வந்த எல்லாரும் எதிர்பார்ப்போடு வந்தாங்க. அண்ணால் எதிர்பார்த்து வந்தால், இந்த முதல் குறிப்பு அதுதான். பச்சோபால் எதிர்பார்த்து வந்தால், அந்த எதிர்பார்ப்பு அதுதான். ஆபிரகாம் எதிர்பார்ப்போடு இருந்தார். பாருங்க, அந்த எதிர்பார்ப்பு அதுதான். அவன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோசேப்பின் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா?
வேண்டுமானால் வேதாகமத்தில் எத்தனையோ பெற்றோர்களை நான் சொல்ல முடியும். அவங்க எதிர்பார்த்து வந்ததெல்லாம் அந்த பிள்ளைகளுக்காக. ஆகவே என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் கர்த்தர் உங்களுடைய நடக்கையை கவனிக்கிறார். உங்கள் நடக்கையில் நீங்கள் குறைபாடு கூட இருப்பீர்கள் சொன்னால் உங்கள் பிள்ளைகளை அவர் மறந்து விடுவார், உங்கள் பிள்ளைகளை விட்டு விடுவார். ஆகவே நீங்க தான் அதுக்கு ரோல் மாடல். ஆகவே பிள்ளைகளை நாம் நல்ல வழி கொண்டு வருவதற்கு நாம் தான் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கோம். நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்கிறார். ஆகவே இந்த கால வேளையில் ஆண்டவரே இவ்விதமாய் நான் ஒரு எதிர்பார்ப்போடு இந்த சமூகத்துக்கு வர என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இதுக்கெல்லாம் வசனம் உண்டு. எதுக்கெல்லாம் வசனம்? ஏதோ சர்ச்சுக்கு வந்தேன், எப்படியே நான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும் அப்படி கிடையாது. நீங்க ஒரு போக்கஸோடு கர்த்தருடைய சமூகத்தில் வாங்க, எதிர்பார்ப்போடு வாங்க. கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். இதை நான் எதிர்பார்த்து வந்தேன், ஆண்டவர் செய்தார், நிச்சயம் செய்வார். நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் உனக்கு தருவார். அந்த முடிவுகள் தீமைக்கானதல்ல, நன்மைக்கு எதுவான முடிவுகள். இந்த ஆகஸ்ட் மாதத்துல நன்மைக்கு எதுவான முடிவுகளை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். எதிர்பார்த்திருக்கிறதை கர்த்தர் தரப்போகிறார். உன் எதிர்பார்ப்பு உலகத்தாரை போல அஞ்ஞானிகளை போல இருக்கக்கூடாது. உன் எதிர்பார்ப்புகள் தேவன் வாக்குரைத்தபடி இருக்க வேண்டும். அதன்படி நீ செயல்படுவாயானால் நிச்சயம் கர்த்தர் எதிர்பார்க்கிறதை உனக்கு தருவார். கர்த்தர் அப்படி செய்யும்போது கரங்களை தட்டி சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். ஆகவே ஆண்டவரே, இனிமேல் நான் எதிர்பார்ப்பு இல்லாமல் இப்படி சமூகத்துக்கு வருகிறதில்லை. நான் ஒரு எதிர்பார்ப்போடு வரப்போகிறேன். நீங்க பாருங்களேன், இப்படி நீங்க வாழ்ந்து பாருங்களேன், ஆண்டவர் உங்க பக்கத்துல வந்து உங்களோட கூட செயல்பட ஆரம்பிச்சிருவார். ஏதோ வரேன் அப்படின்னு வராதீங்க, எதிர்பார்ப்போடு வாருங்க. நீங்கள் எதிர்பார்க்கிறதற்கெல்லாம் ஒரு முடிவை கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் தான் நம்முடைய ஆண்டவர். நிச்சயமா உங்கள் எதிர்பார்ப்புக்கான ஒரு முடிவு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிடைக்கும். விசுவாசியுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். காணி கொடுத்த கரங்கள் புதிதாக வந்த பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. சோத்திரம் சொல்லுவோம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆமென். நாம் கேட்டுக்கொண்டதின்படி தேவன் அவிதமாய் நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் தரப்போகிறதற்காய் சோத்திரம் சொல்லுவோம். சோத்திரம், சோத்திரம். பவுல் சொல்றார், நான் குப்பையாய் எண்ணுகிறேன், ஆசையாய் தொடர்கிறேன், அவருடைய ராஜ்யத்தை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆகவே அந்த எதிர்பார்ப்போடு இருப்போம். தேவன் நம்மை தொடர்ந்து நடத்துவார். நம் யாவரும் சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய அன்பினைக்கும் வழி நடத்தலும் சமாதானம் இன்னும் என்னும் சதா நாட்களும் நம் அனைவரோடு கூட என்றும் நிலைத்திருப்பதாக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.